அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்கள் தொப்பி போடாமல் தொழுகலாமா? அப்படி தொழுதால் அத்தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இங்கேருந்து வர்ற கேள்வி அங்கேருந்து வருது. சரி, பரவாயில்ல. என்ன கேக்குறாங்கன்னா, ஆண்கள் தொப்பி போடாம தொழுகலாமான்னு கேக்குறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல தொப்பி போடுற வழக்கம் எல்லாம் கிடையாது. தொப்பிங்கிற அந்த சொல்லு கூட ஹதீஸ்ல கிடையாது. ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டு வரவே இல்லை. வேற சஹாபாக்கள் அவங்க போட்டாங்கன்னு தான் வருது. தலப்பா கட்டிருக்காங்கன்னு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல தலப்பா கட்டிருக்காங்க, குறைவான நேரங்கள்ல. தொப்பி போட்டிருந்தார்கள் வரவே இல்லை. இந்த தொப்பி எப்படி வருது தெரியுமா? துருக்கியில தொப்பி போடுற பழக்கம். துருக்கி நாட்டுல தொப்பி போடுவது பெரிய நாட்டு கலாச்சாரம். துருக்கி தொப்பின்னே சொல்லுவாங்க. அந்த காலத்துல 1.5 முழம் அப்படி இருக்கும், பார்த்திருப்பீங்களா? அப்படி பெருசா இருக்கும், ஒரு 2 முழம் அளவுக்கு இருக்கும் துருக்கி தொப்பி. அந்த மாதிரி தொப்பி போட்டுட்டு இருப்பாங்க. அதுல உலகத்தினுடைய இஸ்லாமிய தலைமை ஒரு காலத்துல துருக்கியில இருந்துச்சு. கிலாபத் சொல்றமே, அந்த கிலாபத் இயக்கம்லாம் இந்தியாவில் நடந்துச்சு. அப்ப எல்லாம் துருக்கி தான் தலைமையா இருந்துச்சு. இந்தியாவுல சுதந்திர வயசான ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நம்ம நாட்டுல சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது கிலாபத் இயக்கம்லாம் நடந்துச்சு பாருங்க. அது துருக்கிய மையமா வச்சுதான் நடக்குது. அப்ப துருக்கி உலக இஸ்லாமியர்களுக்கு தலைமையா இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, துருக்கியில போட்ட உடனே அதான் மார்க்கம் வழங்கிட்டாங்க. துருக்கி அந்த தலைமையா இருந்த உடனே துருக்கி போட்டா அதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொப்பி கலாச்சாரம் வந்துச்சு. இப்ப நம்மள கூட துலுக்கங்கிறானே, அது எதுல இருந்து வந்துச்சுங்கிறீங்க? துருக்கர், துருக்கிக்காரன். துருக்கி நமக்கு தலைமை இருந்ததுனால இந்தியாவிலே நம்ம பிறந்திருந்தாலும் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க துருக்கன் அந்த காலத்துல. அப்ப நம்மள துருக்கன் சொல்லி துருக்கர் என்பதுதான் துருக்கன் மாறினுச்சு. அப்ப துருக்கியில தொப்பி போட்டதுனாலதான் அது என்னமோ இஸ்லாமிய கலாச்சாரம் என்று நுழைஞ்சிருச்சே தவிர மார்க்கத்துல தொப்பிங்கிற ஒரு கலாச்சாரம் இல்ல. நேபாளத்துல இந்துக்கள் கலாச்சாரம் தொப்பிங்கிறது. நேபாள மன்னர் சுட்டு கொண்டாங்க, பாத்தீங்களா? தொப்பி போட்டிருந்தாரா? இப்ப உள்ள மன்னர் போட்டிருக்காரு. இப்ப இருக்காரு தீரேந்திரா. இந்த தீரேந்திரா பாத்தீங்கன்னா சூப்பர் தொப்பி, அழகா தொப்பியோட தான் காட்சி தர்றாங்க. அது இந்துக்களுடைய கலாச்சாரமா இருக்குது. காங்கிரசுக்காரர்கள் கலாச்சாரமா ஒரு காலத்து தொப்பி இருந்துச்சு. அப்ப தொப்பிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரமா இருக்கல. ஆனால் அது ஒரு டிரெஸ், ஆடை. விரும்பினால் போடலாம், விரும்பாவிட்டால் போடாமல் இருக்கலாம். அதை போடுறதுனால எந்த நன்மையும் கிடையாது, போடாட்டி எந்த தீமையும் கிடையாது. போட்டுக்கிட்டு தொழுதா 5 நன்மை கூட கிடைக்க போறது இல்ல, போடாம தொழுதா 7 நன்மை குறைய போறதும் கிடையாது. அது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆடை. விரும்புனீங்களா போட்டுக்கிறங்க, விரும்பலையா விட்டுருங்க. சில இடங்கள் பள்ளியாசலுக்கு போறீங்க, அறியாத மக்கள் தொப்பி போடலங்கிறதுனால என்னமா நீங்க பயங்கர பாவம் செஞ்சா நினைக்கிறாங்க. போட்டுக்கிறங்க, எதுக்கு பிரச்சனை? விளக்கிக்கிறங்க, விளங்குற வரைக்கும் அவங்க புரிய வைங்க. விளங்காம தானே செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க அதை விரும்பு பண்ணிக்கிட்டு நான் நல்ல விஷயம் சொல்ற வாய்ப்பை கெடுத்துடக்கூடாது. அதுக்காக நான் கூட போட்டுக்கிறது, கட்டாயத்துக்கு போடுறது இல்ல. வருவாங்க, இவன் தொப்பி கூட போடல, இவன் சொல்லி நான் என்னத்தை கேட்கறது அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்காக மாட்டிக்கிற வேண்டியிருக்கு. அதனால மார்க்க ரீதியா உள்ளது இல்ல. ஆனா சில பிரச்சனைகள் தவிர்ப்பதற்காக வேண்டி சுண்ணத்தை நீங்க விடக்கூடாது. பிரச்சனைக்காக வேண்டி மார்க்கத்துடைய எந்த ஒரு காரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. இது செய்வதும் கூடும், செய்யாமல் இருப்பதும் கூடும். அந்த மாதிரியான காரியங்கள்ல எதை செய்வதில் பிரச்சனை இல்லையோ அதை செய்திருங்க. அந்த மக்கள் நாளைக்கு புரிஞ்சுக்கிட்ட பிறகு விட்டுருங்க. இது போறாங்க, சவுதி எல்லாம் பாக்குறாங்க, அங்க எல்லாம் தொழுகிறாங்க தொப்பில. ஹஜ்ஜுக்கு போகும்போது தலையை மறைக்கவே கூடாது, திறந்துட்டு தான் தொழுகிறாங்க. ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் ஆடையில தலையை மறைக்கிட்டா ஹஜ்ஜு செல்லாது. அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, தொப்பி இல்லாம தான் தொழுதுட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க எத்தனை நாடுகள்ல தொழுகிற காட்சியை காட்டுறான். ஆப்கானிஸ்தான்ல வேண்டா தொப்பி தலப்பா கட்டிட்டு தொழுவாங்களே தவிர பல நாடுகள்ல டிவில நீங்க பாக்குறீங்க அதெல்லாம் இருக்காது. ஹஜ்ஜில ரமலான் பூரா காட்டுறாங்க தொழுகிற காட்சியை. ஒரு 90% பேர் தொப்பி இல்லாம தான் தொழுதுட்டு இருக்காங்க. அதனால விளங்கிடுவாங்க நாளா வட்டத்துல. அதே நேரத்தில் தொப்பிங்கிறதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுக்கு தாடி சுண்ணத்து, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. தொப்பி போடாட்டி வரக்கூடாது போடுவாங்க, தாடி வைக்கிட்டு வரக்கூடாதுன்னு போடுறவங்க பார்ப்போம். அது சுண்ணத்து, சுண்ணத்தான ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. எது மார்க்கத்தில் சுண்ணத்தும் இல்லையோ ஒண்ணும் இல்லை அனுமதியோ அதுக்கு போட்டு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.